இதயம் wishes you a very happy new year. 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். இதயம் wishes you a very happy new year. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கிறது. ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனின் பல பகுதிகள் நிலைகுலைந்துள்ளன. எனினும் சில ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் உதவியால் உக்ரைன் போர்க்களத்தில் பின்வாங்காமல் உள்ளது. இது ஒருபுறம் இருக்க, சிரியாவில் உள்நாட்டு கலவரம், ஈரான், ஹெஸ்புல்லாக்கள் ஆதிக்கம் என நீண்ட நாட்களாக அமைதி இல்லாத நிலை நீடிக்கிறது. எல்லை பிரச்சினை காரணமாக சிரியா இஸ்ரேல் இடையேயும் மனக்கசப்பு ஏற்பட்டு தாக்குதல்கள் நடைபெற்றன. உக்ரைன் போலவே சிரியாவும் பல்வேறு தாக்குதல்களால் நிலை குலைந்துள்ளது. அங்கு வாழும் மக்கள் அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காமல் சிரமப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிரியாவுக்கு உதவ உக்ரைன் தயார் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு எதிராக மத்திய கிழக்கு நாடுகளை ஒன்று திரட்டும் முயற்சியாக ஜெலன்ஸ்கி இந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. சிரியா நாட்டு மக்களின் பசியை போக்க 500 டன் கோதுமை மாவை அனுப்ப ஜெலன்ஸ்கி சம்மதம் தெரிவித்துள்ளார். அத்துடன் மத்திய கிழக்கு நாடுகளுடன் பேச்சு நடத்தி சிரியாவில் அமைதியை நிலைநாட்டவும் அடிப்படை வசதிகளை செய்து தரவும் முயற்சிப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். இது தவிர பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். இஸ்ரேல், உக்ரைன் ஆகிய 2 நாடுகளையும் அமெரிக்கா ஆதரிக்கிறது. போருக்கு ஆயுதங்கள் தந்து உதவுகிறது. இச்சூழலில் இஸ்ரேலை எதிர்க்கும் சிரியாவுக்கு ஆதரவாக உக்ரைனின் அறிவிப்பு சர்வதேச அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது. எனினும் சிரியாவின் முன்னாள் அதிபர் பஷர் அல் ஆசாத் வீழ்ச்சிக்கு பின் அந்நாடு ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருந்து வெளிவந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே ரஷ்ய எதிர்ப்பு நிலைப்பாடுகளை உக்ரைன் அந்நாட்டிற்கு உதவ முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.